வந்துட்டு ஃபார்ம்ஸ்ல வந்துட்டு ட்ராப் டவுன் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம சொல்ல போறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன டேக் அப்படின்னா செலக்ட் அப்படின்ற டேக், ஆட்ரிபியூட் வந்து நேம். இந்த நேம்ல நம்ம சும்மா என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா நான் எதை பத்தி சொல்ல போறேன். மேபி இப்போ இங்க வந்துட்டு நம்ம கலர்ஸ் அப்படின்னு நான் கொடுக்கலாம். ஸோ செலக்ட் டேக்கை நம்ம இங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இதில் என்ன தருவோம் அப்படின்னா ஆப்ஷன்ற டேக்ல வேல்யூல நம்ம வந்து நம்ம என்ன பத்தி சொல்ல போறோம், என்ன கலர், இங்க நான் என்ன டிஃபைன் பண்ண போறேன். ஸோ இதே மாதிரி நம்ம மல்டிபிள் கலர்ஸ் கொடுத்துக்குவோம். ஸோ ரெட், ப்ளூ, அடுத்து கிரீன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து கரெக்டாக டிஸ்பிளே ஆகுதான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து செலக்ட் டேக்கை வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தோம்னா நம்ம கொடுத்தது வந்து இங்கே ட்ராப் டவுனில் வந்துருச்சு. சாரி, ஒரு நிமிஷம், இங்கே வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு ட்ராப் டவுனில் வந்துருச்சு. ஸோ இப்போ இதுலேயுமே வந்துட்டு எனக்கு டிஃபால்ட்டாக லோட் ஆகும்போதே எனக்கு வந்து ப்ளூ வந்து செலக்ட் ஆகி எனக்கு வரணும் அப்படின்னா அப்போ வந்து நம்ம செலக்டடுன்ற ஆட்ரிபியூட்டை வந்து இங்கே டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம செலக்டட் அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்தோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக இந்த பேஜ் எனக்கு லோட் ஆகும்போது ரெட்டுக்கு பதிலாக எனக்கு வந்து ப்ளூ வந்து இங்கே லோட் ஆகும். அடுத்து வந்துட்டு இதுதான் வந்து பேசிக்காக செலக்ட் டேக் எப்படி யூஸ் பண்ணணும். இப்போ எனக்கு இது எல்லாமே என்னோட ஃபார்ம் ஃபுல்லாகவுமே ஒரு கன்ஃபைன்டான்னு சொல்லுவாங்க, ஒரு கோர்வையாக எனக்கு இருக்கணும் அப்படின்னா நான் என்ன டேக் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஃபீல்டு செட் அப்படின்ற டேக்கை நான் யூஸ் பண்ணுவேன். நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன தெரியும் அப்படின்னா நம்ம ஃபார்ம் ஃபுல்லாகவுமே வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே நம்மளுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் ஃபீல்டு செட். ஸோ இப்போ இந்த ஃபீல்டு செட்டில் நான் ஏதோ ஒரு பர்டிகுலர் டாபிக் பற்றி தான் நான் பேசுகிறேன். நான் ஜென்ரல் டாபிக், இப்போ நான் என்னோட எஜுகேஷன்னா எஜுகேஷன், என்னோட ஸ்கூல்னா என்னோட ஸ்கூல் பற்றி அப்படின்னா ஸோ அப்போ வந்து நான் லெஜெண்ட் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ இதில் நான் என்ன கொடுக்குறேன்னா மை காலேஜ் இன்ஃபோ அப்படின்னு நான் எனக்கு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா அந்த பாக்ஸில் என்னோட டைட்டில் வந்து எனக்கு அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஃபார்முக்குள்ளே நான் என்ன பற்றி பேசுகிறேன் அப்படின்ற கண்டென்ட்டை, அதாவது நம்ம டைட்டில் டேக் மாதிரி இது ஃபார்முக்கு வந்து லெஜெண்டுன்ற ஒரு டேக் வந்துட்டு நாம் யூஸ் பண்ணுறோம். இது அவ்வளோதாங்க. இதோட வந்துட்டு அந்த ஃபார்மில் நான் விட்டுருந்தது வந்துட்டு செலக்ட் மட்டும்தான். ஸோ அதையும் இதில் சொல்லியாச்சு. இதோட நம்ம பேசிக் HTML வந்துட்டு ஃபுல்லாகவுமே முடிஞ்சிருச்சு. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.